எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். வாரி வாரி வச்சாங்களா கறி விட்டு கூட கறி ஞாபகத்திலே சொல்லலாம். தங்கச்சி புவனேஸ்வரி பூனகரி புவனேஸ்வரி தங்கச்சியை நதிக்கரை ஓரமாக கேட்டுக்கொண்டு வருகின்றோம். கண்ணுக்கே தென்படவில்லை. புறப்பட்டு தங்கச்சி சின்ன பாப்பான்னு கூப்பிட்டு அவன் தான் புவனேஸ்வரின்னு சொன்னா அப்படியா கூப்பிட்டேன் சொல்றானே அப்படின்னு செல்லமா சின்ன பாப்பான்னு கூப்பிட்டு அப்படியா கூப்பிட்டேன். நதிக்கரை ஓரமாக தங்கச்சி தேடிக்கொண்டே வருகின்றோம். வந்து விட்டோம். ஆனா கண்ணுக்கே தென்படல. ரெண்டு பேரும் மட்டும் தான் ஓட்டமா ஓடிங்கிறோம். அந்த பூனை கண்ணை எங்கட காணோம். அவனுக்கு என்ன வேலை இருக்குது? என்னடா எதனா அவசரம் தெரியல. ஆமா அந்த ஊர்ல யாருக்குன்னா ஆட்டங்க தெரியாது. என்கிட்ட கத்துக்கணும். ஏடா இதுனா வர உட்காருங்க ஐயா. எஜமா என் வீட்டுல நடக்கூடாதுவா நடந்து போச்சு. என்னடா நடந்தது? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தது தெரியும். ஆமா என் பொண்ணு என்ன பண்ணி அப்பா எல்லாரும் வீட்லயும் அலுமினி குண்டால சோறு ஆக்குறாங்களோ எனக்கு ஒரு அலுமினி குண்டா எடுத்து கொடுப்பாங்க. அரே பரவாயில்ல. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நல்ல பொண்ணு சீர சிறப்புமா வளர்த்துருக்கிறேன். அனைவரும் வீட்டுல சமையல் செய்யறாங்க. நான் கூட சமையல் செய்ய கத்துக்கினப்பா எனக்கு ஒரு அலுமினி குண்டா எடுத்து கொடுன்னு கேட்டு எடுத்து பத்தியா எடுத்து கொடுத்தாங்க. இது என்ன பண்றது? அடுப்பு மேல போட்டு அடுப்பத்தை வச்சுட்டு இது பக்கத்தோட அக்கத்தோடலாம் போய் பேசிட்டு வரும் போது. டேய் இப்பதான் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நல்ல பொண்ணு சீர சிறப்பமா வளர்த்துக்கிற பெருமையா சொன்னேன். அடுப்பு மேல ஒலைய போட்டு ஊடா போய் பேசினா நல்ல பொண்ணடா எப்படா வளர்த்து வச்சிருக்கிற? செல்லமா வளர்த்துட்டேன். இந்த குண்டா தீ புச்சி என் பொண்ணு குண்டா பத்திர விட்டு எடுத்து குச்சி அழிவு குண்டம் பத்தல ஆகி போறீங்களா? என் பொண்ணு எடுத்து கொடுத்த குண்டா அந்த குண்டா பத்தல ஆகி போச்சு. என் ஊருக்கு ஒரு கலாய்காரன் வந்துருப்பான்டா. கலாய்காரன் வந்துருப்பான். கலாய்காரன் வருவான். என் வீட்டு வாசல் புளியா மரனா புளியா மரம் புளியா மரம் அந்த கலாய்காரன் ஐயா ஊருக்கு வாசல்ல புளியா மரம் இருக்குது. அந்த புளியா மரத்தினால உட்காந்து நான் கலாய் பூச்சிக்கிறான். பரவாயில்ல கேட்டுக்கிறான். தலைமையில ஒண்ணு இல்ல சரி உட்காந்து பூச்சிக்குவான்னு சொல்லிட்டு உன்னாண்ட வந்துச்சுன்னா என் பொண்ணு என்ன பண்ணிச்சு நம்ம வீட்டு வாசல்ல கலாய் பூசுறானே நம்ம குண்டா பொத்தல் விந்து போயிது. எத்து குச்சி அலுமினி குண்டா பொத்தல் விந்து போச்சுடா. அப்பா எத்து குத்து குண்டா பொத்தல் விந்து போயிது. எத்து அந்த கலாய்காரங்கிட்ட காமிச்சிக்குது என் பொண்ணு குண்டான. அந்த அலுமினி குண்டான காமிச்சிருந்தேன். அலுமினி குண்டான காமிச்சிக்குது. கலாய்காரன் வேலைக்கார பையன். வேலைக்காரன் சாமாத்திக்கார பையன். சாமாத்திக்கார வேற அட்டி தள்ளிட்டான். என் பொண்ணு குண்டான பொத்தல அலுமினி குண்டான பொத்தல வச்சிருப்பாடா. பொத்தல வச்சுட்டான். ஆயி போச்சு 10 மாசம் ஆயி 10 மாசம் ஆயிடுச்சு. அந்த கலாய்காரனுக்கும் என் பொண்ணுக்கும் அழகான ஆண் மகன் பிறந்துக்கிறான். கலாய்காரனுக்கு பிறந்து தாத்தாடுக்கு எடுக்கலாமா இந்த ஜெலுமுத்த எடுத்துட்டு வந்து பேசிக்கிற பாடுறா. இந்த ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருடைய ஊருக்கா தெரிஞ்சு போச்சு. எப்பா இந்த ஊர்ல இவ்வளவு போறாம இருக்கக்கூடாது. ₹1 செலவு இல்லாத ₹10 செலவு இல்லாத கலாய்காரனை கூட்டி கொடுத்து பேரம் பேச்சு மாத்திட்டான்னு ஊர்ல பஞ்சாயத்து வச்சாங்க. பஞ்சாயத்து வச்சிருப்பாங்களா? ஐயா ஊர்வா 3 நாள் மூட முடியாது.
உளவாய மூடலாம் ஊருவாய மட்டும் மூடவே முடியாது. உளவாய முன்னால மூல அந்த ஊர்வாய மூட முடியலப்பா. பிஞ்சை வச்சு ஆளு ஒண்ணு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஊர்ல உலகத்துல நடக்காது என் வீட்டுல நடந்து போச்சு. வீட்டுல எதுவுமே நடக்கிற ரசம் தாத்தாரு கூப்பிடுறது பார்த்து வீட்டுக்கு பார்த்து பேசுறான். என்ன பேசுறாரு? நாலு அடுப்புல தண்ணி பண்ண கூடாது, அடுப்புல நெருப்பு எடுக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்கடா. அடுப்புல நெருப்பு எடுக்கூடாது. இந்த பக்கம் ஒருத்தன் பேசுறான், நல்லா குச்சிட்டு நிக்க முடியாத நின்னு பேசுறான். நாலு குளத்துல நெருப்பு எடுக்கூடாது, குளத்துல தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்கடா. குளத்துல தண்ணி எடுக்கூடாது, ஜாதி கட்டு கட்டுறேன் இருமல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. ஏன்னா குட்டக்கார ஓரமா ஏரிக்கார ஓரமா குச்சை போட்டு போச்சுக்கிறாங்க. அவங்க தேவையில வாங்கி ஒண்ணு இல்ல, உங்ககிட்டதான் கை நிறைய பணம் கொடுக்குறேன், எட்டு போறேன். நானு என் பொண்ணு கலாய்காரனுக்கு போட்டது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். கலாய்காரனுக்கு போட்டு தாத்தான்னு கடை சொல்லிங்கிறப்படுறான். எடுக்கலாமா அந்த ஜெலுமத்தை? நான் எடுத்துக்கிறேன். டேய், இனிமே உனக்கு இங்க வேலையே இல்ல. இந்த மாதிரி காரியம் செய்யறவனால பார்த்தா நாட்டு மக்களை கட்டி போடுவாங்க. ஓடி போடுறேன், என்னன்னு வேலையை போடுறா. கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணானே. நீ ஒரு தங்கச்சி வச்சுங்க, அவர் தங்கச்சி வச்சுக்கிறா, தங்கச்சி வளர்த்துக்கிறான். அவங்க எங்க சுத்தி எங்க வந்துக்கிறான் பாத்தியாடா? அவங்க பொண்ணு தவறு செய்தா குத்தி காட்டுறா, அவங்க ஒரு தங்கச்சி அப்படின்னு குத்தி காட்டுங்க. உன் பொண்ணு தவறு செய்தா நாட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் தவறு செய்வாங்கல்ல, என் தங்கச்சியும் தவறு செய்வான்னு அவ்வளவு கௌரவமா சொல்றியாடா? டே கம்யூனிட்டி வெக்கமான இல்லாம வானத்துல மாசுபட்டாலும் படுமே தவிர என் தங்கச்சி மீது ஒரே ஒரு தூசு படாத, தூசி இருக்காது. அந்த அளவுக்கு நான் வளர்த்துன்னு வந்துங்கடா. டேய் கம்யூனிட்டி உன்ன மாதிரியே இருப்பேன். உன் பொண்ணு செய்த தவற கண்டி என் தங்கச்சி செய்தாலும் வச்சுக்க, அப்பவே என் கருத்துல சாட்ட இதுலயே தூக்கு மாடி செத்து போடுடா. இதுலயும் உயிர் போலன்னு வச்சுக்க, இருக்குது பாரு கரண்ட் டக்குனு போய் எட்டு மிஷின் அந்த மாதிரி செத்து போடுடா. டேய் அதுலயும் உயிர் போகல அப்படின்னு வச்சுக்க, தெரியுது பாரு வீரவாள் இதுல குத்திக்கினே செத்து போடுவான். மானம் ஈனம் சூடு சொரண கோபம் இல்லாத கம்யூனிட்டிக்கு வேலை இல்லடா. நல்லது இல்லாம ஏற்கனவே வழிக்கு இருக்குது மேல அவங்க இடத்துல இருந்து அனைத்து வேலையுமே நீதான் பார்த்துக் கொள்ளணும். அவன் வந்து தூங்க மாட்டேன் இவரை கேட்க போறாங்க. தங்கச்சிங்கன்னு தலையப்படுறா
தங்கச்சி பஞ்சாயத்து வைக்கணும். அட்ரஸோட கலாய்காரனுக்கு படிக்க பார்த்து தாத்தான்னு அவன் தங்கச்சி ஊர் பேசுறாங்க காதலிச்சுக்கிறான். அக்காடி பையன் வாங்கி சொன்ன பையன் சொன்ன பையன் வானத்துல பார்த்துருக்குமா அவன் தங்கச்சி மேல தூத்துருக்கான். கரண்ட்ல கை வச்சு செத்துருவான். மாட்டி முடிவான். கச்சால குத்தி செத்துருவான். என்ன பேச்சு அம்மா தாலி அரைக்காடி பையா அவனா கூட சேர்ந்த அம்மாவுக்கு ஆரம்பம் நீ பேசலாமா அவன் இப்படியே வந்தான் சரி எது மேல பணம் துண்டு மேல பணம் கழுவு மேல உட்காந்து பணம் மேல வெட்டி போடுற மேல வந்துருக்கியா குஞ்சு பாருமா குஞ்சு பொண்ணாவது அட்ரஸோட கலாய்காரனை காதல் கலாய்காரனுக்கு போன்றது என்ன பார்த்து தாத்தா இருக்கும். அவன் தங்கச்சி என் பொண்ணாவது அட்ரஸோட கலாய்காரனை கலாய்காரனுக்கு போட்டு என்ன பார்த்து அப்படி போட்டு மேரி யாரும் சொல்லக்கூடாதா பணக்கார வீட்டு நடந்ததுன்னா அப்படி போட்டு பெட்ஷீட் மூடி மறைக்கணும். ஏகப்பட்ட வீட்டு நடந்ததுன்னா கூட்டம் வரான். பஞ்சாயத்து வைடா 25,000 50,000 பேச்சு பேசுறேன். வெளி சொல்லாதா வேலை இருக்கிறான். உனக்கு வேலை இருக்கிற சம்பளம் இப்ப எவ்வளவு ஊத்துங்கிறான்? 10,000 20,000 தரணும் உனக்கு ஏறி வேலையா? அது நான் தரவேன். இப்ப மட்டன் உட்காந்துட்டு வந்தா சம்பளம் ஊத்துருவாங்கடா. இது ஒரு உலகத்திலேயே பயங்கரமான வேலை, கஷ்டமான வேலை, சிந்தி வாங்கிக்கிற வேலை. ஆமா, காலையில அண்ணன் கூட ஒரு மருந்து எடுத்து போவாங்க. எடுத்து போறதா பாக்கலாம். எதுவுமே ஒரு மரத்தால கடை ஒரு மரத்தால போய் பட்டுக்குவாங்க. அது பரவாயில்லடா, மத்த நாயில பார்த்து படுக்கிறாங்க. ஆனா சூரியன் வந்து நேரம் மாயிட்டு போயிருக்கும். அப்ப கூட அது மட்டுமா பண்றாங்க. என் தங்கச்சி மாட்ட சொல்ற மாதிரியா அவனை வச்சுக்கிறாண்டியா வச்சுக்கிறாண்டியா இந்த கதை தான் பேசுகிறான். அவன் நேரா முடிவோட்டு போறான். அவன் ஏன் போறான்? காடு போட மட்டும் ஏன் போறான்? ஒரு நாளைக்கு போனா 1000 ரூபாய் முடி வெட்டினா அந்த ஊர்ல பெருமை சொல்ல தேவையில்லையா? சொல்ற நினைக்காதீங்க. காஞ்சிபுரத்துல அத்திவரதர் கோயில் அருகாம பக்கத்திலே வச்சுக்க முடிவெட்டு கடை தூங்கினே வெட்டும். ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மைக்ல சொன்ன போதும் 40 பேர் 400 பேரை மாறிடும். கவலைப்பட மாறிடுவோம். இன்னொரு வேலை இருக்குது. உயிரோட உள்ளக்கூடாது. யார் யாரும் அடிக்கிறேன். குளத்தைக்கு செல்கின்ற வேலையில என்ன சொன்ன? குனிஞ்ச தலையை நிமிந்தியே பார்க்க
சமையல் செய்ய அங்க போய் அவனை கட்டி பிடிச்சின்னு முத்தம் முத்துன்னு கொஞ்சி நிக்கிறே அவன் யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த ஊர் அவனுடைய பெயர் என்ன அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா தெரியாதவனா அவரா நீங்கடா மரியாதை 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 வேற எவனே தெரியாமலே யார் என்ற அவனுடைய பெயர் மட்டும் உரைத்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியாது தெரியாதா தெரியாதுன்னா அப்பா புத்தி கொண்டவளே என்ன சொன்னார் அடியே என்ன சொன்னார்